Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஒரு வெப் சீரிஸ் படத்தை பற்றி தான் பார்க்க வந்துருக்குன்னு சொன்னாங்க. நாகேந்திரன் ஹனிமூன்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இது ஒரு 6 வெப் சீரிஸை விட்டுருக்காங்க. ஒவ்வொரு சீரிஸும் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வெப் சீரிஸை நம்ம பார்த்தாச்சு. இது ஒரு ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த படத்தோட அதான் இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நாகேந்திரன் ஹனிமூன்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் படத்தோட ஹீரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெண்களை ஒரு 5 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்துவார்னு சொல்லாங்க. ஃபைனலி அந்த 5 பெண்களுக்கு என்னாச்சு, இவருனால என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த வெப்சீரிஸ் முடியுன்னு சொல்லாங்க. கிளைமேக்ஸில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது நாகேந்திரன் ஹனிமூன்ஸ்னு சொல்லி படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது வெப்சீரிஸ் போகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார்னா, நாகேந்திரன் ஹனிமூனை வந்து உன்னை நான் கூட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக கூட்டு போய் ஒவ்வொரு பெண்களாக வந்து கல்யாணம் பண்ண வைப்பார்னு சொல்லாங்க. ஒவ்வொரு காரணத்தோட சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஏழை பெண்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக சொல்லணுமா இது ஃபுல்லாக கேரளா சுற்றி வரதான் எடுத்திருப்பானே சொல்லாங்க. பாலக்காடு, அலபி இந்த மாதிரி சைட்லேயே போகணுன்னு சொல்லாங்க. ஒட்டப்பாலம் இந்த மாதிரி ஏரியாவில் ஃபுல்லாக போகும். ஒரு பொண்ணு வந்து ஹிந்து பொண்ணு, இன்னொன்று முஸ்லீம் பொண்ணு, இன்னொன்று கிறிஸ்டின் பொண்ணு, அப்படியே லைனாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் நம்ம நாகேந்திரன் ஹனிமூன். அவர் சொன்ன பாருங்க ஹீரோ. அவர் என்ன பண்ணுவார்னா, நாகேந்திரன் கல்யாணம் பண்ண உடனே அம்மு அபிராமியாக வந்துருவானே சொன்னாங்க. அந்த ஃபைனல் பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ஏமாத்துறதுக்கு இவருக்கு தோணாது. உண்மையெல்லாம் சொன்ன உடனே அந்த பொண்ணு நொந்து போயிடும். நொந்து போனோடனே சரி இந்த பொண்ணு தான் நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லி வெப் சீரிஸ் நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள், கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி 5th வெப் சீரிஸ்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கொஞ்சம் அடல்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வெப் சீரிஸ் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சுவாரஸ்யம் குறையாமல் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போனதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்கன்னு ஒரு இதாக இருக்குன்னு சொல்லாங்க. ஆனால் என்னை பார்த்த அளவு 2 வெப் சீரிஸ் பார்த்தாலும் அந்த 3 வெப் சீரிஸு 2 பார்த்த மாதிரியே தான் போயிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணுவார், ஏமாற்றுவார், நைட்டு ஓடி வந்துடுவார், இந்த மாதிரியே தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு கட்டமாக என்ன சொல்லுவானா, நீ வந்துரு, உன்னை ஹனிமூனை கூட்டு போகிறேன், அவற்றிருக்க பணத்தை எப்படியாவது அடிச்சுட்டு வந்துருந்தான் சொல்லுவாங்க. 3வது பெண்ணிட்ட வந்து அடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு திருமணமான ஹஸ்பண்டை வந்து கத்தியால் குத்தி கொண்டிருக்கும். அந்த விஷயத்தினால இவர் வந்து அந்த தப்பு பண்ண மாட்டார். கோல்டு காயின் தான் கொடுப்பாங்க கல்யாணத்தப்போ. அதெல்லாம் வந்து ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. போர் அடிக்காமல் போகுது. அதாவது நாகேந்திரன் ஹனிமூன்ஸ் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டுனால எவ்வளோ பாதிப்பாகுதுன்னு சொல்லி இந்த படத்தை வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுங்காட்டி இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஒரு படமாக நீங்கள் பார்க்கணும்னா இதில் விட்டுருக்காங்க, ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டில் இருக்குது. அதை போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கனாலும் பாருங்கள். நான் ஹாட்ஸ்டாரில் தான் பார்த்தேன். ஹாட்ஸ்டாரில் பார்க்கும்போது 6 வெப் சீரிஸாக வருது. இடையில விளம்பரம் வரும்போது அது கொஞ்சம் இதாக இருக்கும். மித்தபடி எல்லாமே பக்கவாக இருக்குன்னு சொல்லாங்க. மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் இந்த வெப் சீரிஸை மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.